ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நாம் வெந்தய களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு நம்ம உடம்பை ரொம்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வெந்தய களியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லது. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வெந்தய களி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம சாதம் வைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு 1க்கு 1/4 1 டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதை நம்ம நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தடவை வெந்தயத்தை நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. இதில் மூழ்கிற அளவுக்கு வாட்ரு ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் மார்னிங் களி பண்ணுறதுக்காக நைட்டே அரிசியும் வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கிட்டேன். மார்னிங் பாருங்கள், அரிசி நல்லாவே ஊறி வந்துடுச்சு, வெந்தயமும் ஊறி வந்துடுச்சு. அந்த வெந்தயம் வாட்டர் பாருங்கள் நல்லாவே மஞ்சள் கலரில் இருக்குது. நம்ம வெந்தயத்தோட வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெந்தய வாட்டரை ஊற்றியே நம்ம வெந்தயத்தை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வெந்தயத்தை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் ஊற வச்ச வாட்டரை ஊற்றியே வெந்தயம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் களி கிண்ட போகிறோமோ அதில் நம்ம அரைச்ச விழுதை மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே ஜார்லேயே அரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு அரைச்சி வந்திருக்கணும். லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவையும் நம்ம வெந்தய மாவோட ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அதில் கழுவி ஊற்றிக்கலாம். இந்த மாவு தண்ணியாக இருக்கணும், ரொம்பவுமே தண்ணியாக இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கே நீங்கள் வாட்டரை ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. களிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கைகளை வச்சோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேட்டர் வச்சோ நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அரிசி மாவும் வெந்தய மாவும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இன்னும் தண்ணியாகவே நான் கலந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது நமக்கு வெந்தயக்களி கட்டிப்படாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு மாவை கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் நம்ம கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அளவு மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டையான இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம நான்ஸ்டிக் பேன்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கூட கை எடுக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான். நல்லாவே கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கை எடுக்காமல் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கெட்டி இல்லாமல் வெந்தயக்களி சூப்பராக திரண்டு வந்துடும். பாருங்கள், முதல்ல மாவு ரொம்ப வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்குது. இதே போல் நம்ம தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மட்டும் மாவை கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே நமக்கு வெந்தயக்களி ரெடியாகி வந்துடும். அப்படி உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு மாவோடு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா கட்டிகள் எல்லாமே உடஞ்சி இதே மாதிரி வந்துடும். நம்ம முதலே இந்த அளவுக்கு வாட்ரு ஊற்றிட்டோன்னா இடையில சுடுதண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் சுடுதண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றின வாட்ரு மட்டும்தான். பாருங்கள், களி நல்லாவே கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான வெந்தயக்களி ரெடியாகி வந்துடும். பாருங்கள், மாவு நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு.
வெந்தயக்களி வந்து இந்த சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடல் சூட்டை குறைக்கும். இதில் நல்லெண்ணெய் கருப்பட்டியெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். களி நல்லாவே வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த வெந்தயக்களி வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க, சர்க்கரை நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு கெட்டியாகவும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கலந்து கொடுங்க. வெந்தயக்களி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த அளவுக்கு கரண்டியில் வந்து ஒட்டாமல் நம்ம வந்து கிண்டும்போது கரண்டியில் எடுத்தோம்னா கீழே விழணும். அந்த அளவுக்கு வரும்போது களி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், கரண்டியில் வந்து ஒட்டாமல் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது திரும்ப கீழே போடும்போது நல்ல பந்து மாதிரி விழுகுதா. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். களி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு கிண்ணத்தில் கூட வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கைகளில் தொட்டு வச்சுட்டு நம்ம களியை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. அந்த அளவு வந்துடுச்சுன்னா களி வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், வெந்தயக்களி சூப்பராக வெந்து வந்துருச்சு. கைகளில் ஒட்டவே இல்லை. களி சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக கேப் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், சூப்பரான வெந்தயக்களி ரெடி. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.